ஹாய், வாங்க இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ வடச்சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. பெருசாலாம் எந்த இதுவும் தேவைப்படாது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஈஸியாக அதை கொடுத்துடலாம். ஏன்னா இதில் நம்ம பச்சை மிளகாய் எதுவும் போட போகிறதில்ல. பார்த்தீங்களா, பின்னாடி சர்வீஸ் ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் போடுங்க போதும். இதை நல்லா வதக்கிட்டு லைட்டாக அதில் உப்பு போடுங்க. எதுக்குன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அதுக்கு தான். இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு வதங்கிடுச்சா, இப்போ நம்ம காய் அதில் போட போகிறோம். காய் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுட்டேங்க. ஏன்னா ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த சர்வீஸ் விட மாட்டான். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா நாட்டு அவரைக்காங்க. பார்த்தீங்களா, நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஓகே, எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நான் கொஞ்சம் தான் போடுவேன். ஏன்னா சர்வீஸ்க்கு ஊட்டணும்ல, அதனால். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கோம். பார்த்துட்டு கம்மியாக போடுங்க, வேணும்னா போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சா. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றிடாதீங்க, லைட்டாக காய் மிதங்குற அளவுக்கு இருந்தால் போதும். நிறையா ஊற்றுனீங்கன்னா கொல கொலன்னு ஆயிரும், ரொம்ப வெந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம
மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காய் வந்து நல்லா வேகட்டும். அவ்வளோதான், மூடி போட்டு முடியாச்சு. பார்க்கலாம். பார்த்திங்களா, தண்ணியெலாம் சுண்டிடுச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிள். பெருசாக எதுவுமே தேவையில்லை. அவ்வளோதான், ரெடி.